மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் தமிழரசு கட்சியின் கூட்டம் ஒன்று நேற்று பிற்பகல் நடைபெற்றது. தேர்தல் வரும்போது தமிழரசு கட்சியில் கஷ்டப்படுபவர்கள், தமிழரசு கட்சிக்காக உழைத்தவர்கள் அங்கு வேட்பாளராக ஆக்கப்படுவது மிக குறைவாக இருக்கிறது. அதை நீங்கள் தட்டி கேட்க வேண்டும். 2012ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியின் மகாநாட்டை, இலங்கை தமிழரசு கட்சி மகாநாட்டை நாங்கள் மட்டக்களப்பில் நடாத்தினோம். கட்சியின் ஆதரவாளர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அந்த மகாநாட்டை நடாத்துவதற்கு நிதியை நாங்களாகத்தான் திரட்டினோம். இப்போது எங்கள் கட்சியில் இருக்கின்ற பொதுச் செயலாளர் கூட எட்டி பார்க்கவில்லை எங்களுக்கு ஆதரவு தருவதற்கு அந்த மகாநாட்டுக்கு. ஏன்? எல்லோரும் பிள்ளையானுக்கும் கருணாவுக்கும் பயந்து ஒடுங்கிக் கொண்டார்கள். இந்த 2016ஆம் ஆண்டுக்குள் ஒரு அரசியல் தீர்வு வருவதற்கு இருக்கின்றது. அதன் முன்னோடியாக இந்த அரசியல் யாப்பிலே சிறுபான்மை மக்களில், அதாவது வடகிழக்கு மக்களுக்கான அரசியல் தேவை அதிலே வர இருக்கின்ற இந்த செய்தியை கூறியிருக்கின்றார். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் தொடர்ச்சியாக பலப்படுத்த வேண்டும். அந்த அரசியல் யாப்புக்கு அடுத்ததாக இருப்பது வடகிழக்கு இணைந்த மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு. அதிலே இருந்து நாங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்ற நடவடிக்கையிலே. ஆகவே இந்த விடயத்தில் ஒரு மாற்றம் வரும், அதனூடாக ஒரு அரசியல் தீர்வு வரும் என்ற நம்பிக்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தனை அவர்களுக்கு இருக்கின்றது. முதியோர் கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று முல்லைத்தீவு வற்றாப்பள்ளி மகாவித்தியாலயத்தில் நடைபெற்றது. உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இவர்களிடம் உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நிறையவே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் பட்ட கஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் இந்த மாவட்டத்திலே இன்றைக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பிரதேசமாக மாறி இருக்கு. அது இன்றைக்கு பல கட்டிடங்கள் அல்லது இன்னும் பல வளர்ச்சிகளை கண்டிருக்கு சொன்னால், இந்த மண்ணிலே வாழ்ந்த எங்களுடைய முதியவர்கள், அவர்கள் வியர்வை சிந்தி நீங்கள் உழைத்த இந்த உழைப்புத்தான் இன்றைக்கு இந்த மண்ணிலே எல்லோரும் நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு வசதிகளோடு இவ்வளவுக்கு இருக்கிற ஒரு அரசியல் மாற்றம் அவர்களிடையே வரும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் பல விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், பொறுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடுக்கு பிறகு இந்த அரசியல் சூழ்நிலையிலே மாற்றம் ஏற்படாவிட்டால் அதற்கானவர்கள் பொறுப்பு கூற வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். சில வேளையிலே மக்களாலே புறக்கணிக்கப்படக்கூடிய சூழலை எதிர்காலத்திலே உருவாகலாம். சில தலைவர்களுடைய உறுதிப்பாடு அடிப்படையிலே இந்த மாநாடு மாதத்திலே எல்லாம் வெற்றி கொடுக்கப்படும் என்று சொல்வதனாலே நாங்கள் பொறுமை காத்துக் கொண்டிருக்கிறோம்.